வணக்கம். இது நம்ம மிளகாய் செடிக்கு இலை சுருட்டு லைட்டாக வர்றதுனாலையும், அதுபோக இனி வருங்காலத்தில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால இப்பயே சத்து கொஞ்சம் கொடுக்கறதுக்காகவும் இரண்டையும் சேர்த்து கொடுக்கறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன கொடுத்துருக்கோம்னு தான் வீடியோவில் காமிக்கிறேன். அதாவது மீன் அமிலம், அதாவது அதில் வந்து என்னென்ன சத்து இருக்குன்னா, பொதுவாகவே தலைச்சத்து அதாவது யூரியாவில் கொடுக்குற அந்த தலைச்சத்தும், அதுபோக மீன் எலும்பு நன்றாக மக்கி அதை கால்சியம், அதாவது நுண்ணூட்டச்சத்து கால்சியமும் சேர்ந்து இருக்கும். அதனால தான் பெரும்பாலும் மிளகாய் விவசாயம் பண்ணுறவங்க வந்து கால்சியம் சார்ந்து, அதாவது எலும்பு உரமும் இயற்கை விவசாயத்தில் எலும்பு உரம் கொடுப்பாங்க, செயற்கை விவசாயத்தில் சிஎன் கால்சியம், அதாவது நைட்ரேட் அப்படின்னு சொல்கிற உரம் கொடுப்பாங்க. அந்த மீன் அமிலத்தை இருக்கிறது, அதையும் சேர்த்து தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம அதே மாதிரி இலை சுருட்டுக்காக வெர்டிசிலியம் அடிக்கிறோம். இது அடிக்கிற பதிவை தான் நான் கொடுத்துருக்கேன். நானாக வீடியோ எடுத்து நானாகவும் இது பண்ண முடியல, அதனால தான் தனித்தனியாக வந்து எடுத்திருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அதே நேரம் வந்து நம்ம இன்று என்ன வேலை நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொட்டவேட்டர் போட்டிருப்போம், துவரை மடைக்கு உழவு ஓட்டியிருப்போம். துவரை சுமார் 1 அடி 1.5 அடி சுமார் 1 அடிக்கு மேலே தான் வளர்ந்துருக்கு. அதை தான் உயரத்தை காமிச்சிருப்பேன். இது ரொட்டவேட்டர் போட்டு இந்த மழை வரும்போது சாரணத்தி கீரை விதைகள் வந்து இந்த மலையிலேயே முளைக்கிற மாதிரி, அதுக்கடுத்து